வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம டைலரிங் செக்மெண்ட்டில் இதோ இந்த பாப்பாவுக்கு அழகான ஒரு புடவை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? புடவை தைக்கிறதா? ஆமாங்க, நம்ம பெரிய புடவையிலேருந்து இந்த சின்ன புடவையை தைக்கிறது. அதுக்கு நமக்கு என்ன அளவு வேணும்னா, முக்கியமாக இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அது 20 இருக்குது. அப்புறம் உயரம் நமக்கு 24 இருக்குது. அதுக்கப்புறம் ஹிப்பு டு பல்லு, அதாவது நம்ம புடவை கட்டும் இல்லையா, சுருக்குக்கு அப்புறம் வர்றது, அதுலேருந்து அப்படியே ஷோல்டரில் போய் நம்ம பல்லு எவ்வளோ நீட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அது இதில் 52 கிட்ட வருது. அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பல்லு இருக்கு இல்லையா, பல்லு இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, இடுப்பு கொசலம், ஷோல்டர் வரைக்கும் 16. இங்கே பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேரீயில் நம்ம முந்தான பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். 52 ப்ளஸ் இடுப்பு சுற்றளவு 20ன்னா கூட 2 வச்சுக்கலாம். 20ன்னா 52, 20 சேர்த்தா 72 வருது. எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 வச்சுக்கணும். ப்ளஸ் இது கூட நம்ம எத்தனை சுருக்கு வேணுமோ, அதாவது ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்டு சாரிக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். நான் அதையும் ஆட் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஆட் பண்ணதுன்னா அது கணக்கு இல்லை. பாருங்கள், நான் வெட்டி வச்சுட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். அது வச்சே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் 4 சுருக்கோன்னா 4 சுருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடுப்பு சுற்றளவு வைக்கணும். இப்படி நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். உயரத்தோட 24 இருக்குது உயரம், கூட 1 மட்டும் வச்சுருக்கேன் தையலுக்காக. அதை ஃபுல்லாக மடித்து தைக்கணும். அதான் 52 இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். அந்த முந்தான பாகம் ஃபுல்லாக மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரிக்கு உள் பக்கம் மடித்து தைப்போம் இல்லையா, நம்ம எப்பவும் போல் முந்தான பகுதி இல்லாமல் இன்னொரு பக்கம், அதை தான் இப்போ நான் மடித்து தைச்சிட்ருக்கேன். என்னுடைய சேனலில் டைலரிங் மட்டும் இல்லை, DIY, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், டெம்பிள்ஸ், இப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 52லேருந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு வரேன். அது எந்த இடத்த முடியுதுன்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் வரைக்கும் நீங்கள் மடித்து தைக்கணும். அதாவது சேரீயோட இடுப்பு பகுதியில் தான் இது மடித்து தைக்கணும். நம்ம உயரத்தை வெட்டிட்டோம் இல்லையா, அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை எப்படி தைக்கிறனோ அதேமாரி தாங்க பெரியவங்களுக்கு தைக்கிறது, இல்லை பெரிய குழந்தைக்கு தைக்கிறது, எல்லாம் ஒரே மெத்தடு தான். இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சும்மா சின்னதாக மடித்து தைச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்திங்களா, இது மாதிரி நம்ம பின் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த இடத்த நம்ம சாரீ கேட்டும் போது எப்படி பின் பண்ணுவோமோ அது மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எத்தனை ப்ளீட்டு, அந்த உயரத்துக்கு ஏற்ற ப்ளீட்டு தான் வரும், அதை அங்கங்கே பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். இப்படி பின் பண்ணி வச்சு முடிச்சிட்டோமா, நம்ம இதுக்கப்புறம் வர்றது, அது 52க்கு அப்புறம் வர்றது தான் நமக்கு அந்த ப்ளீட்டு, அதாவது சேரீயில் முன்னாடி வர சுற்றளவு 20னா 22 வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது சேரீயோட உள் பக்கம் மடித்து தைச்சேன்ல, அதிலேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 52 விட்டுட்டு இந்த பக்கத்தில் 22 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது நமக்கு சுருக்கு வரும். உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் தைச்சி முடித்தது இப்படி தான் தெரியுதா உங்களுக்கு. இதில் இப்படி ஃப்ளீட் வைக்கிறேன் நான். அந்த ஃப்ளீட்டு 6 8 அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தைச்சி முடித்தது இது வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறத நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நான் இந்த ஃப்ளீட்டுக்காக 62 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். அது உங்களோட விருப்பம், நீங்கள் 80 வரைக்கும் விடலாம். நம்ம சேலை கட்டுற மாதிரியே கட்டி இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். சுற்றளவு, அதாவது இடுப்பு சுற்றளவு மட்டும் நமக்கு தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அளவை போய் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். இது மாதிரி பின் பண்ணிட்டோமா, இது பெரியவங்களுக்கு ஆல்ரெடி நான் தைச்சி முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் சாரீ, ரெடி டு வேர் சாரீ. இந்த சுருக்கு வச்சு முடிச்சிட்டேன்னா இடுப்பில் பாருங்கள், அது வரைக்கும் நாடா வச்சு தைச்சிருக்கேன். இது பெரிய சாரீன்றதால் கீழே இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த நாடாவை இப்படி முடித்து போட்டுக்கணும். இதேமாரி தான் சின்ன குழந்தைங்களுக்கும் தைக்கணும், பெரிய குழந்தைங்களுக்கு, நமக்கு பெரியவங்களுக்கு தைக்கிறது இதேமாரி தாங்க. பெரியவங்களுக்கு அந்த இடத்துல உயரத்தை நான் வெட்டாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது முந்தானையில் இது மாதிரி டிசைன் வருது. நமக்கு அப்படியே வெட்டினா முந்தானை அகலம் கம்மியாயிடும். அதனால் அதை வெட்டாமல் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். பண்ண போகிறீங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கிறதும்.
இந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள், இந்த ப்ளீட் வச்சுருக்க இடம் வரைக்கும் நான் இந்த பட்டி வைக்கிறேன். புரியுதுங்களா? இது வந்து 20 இருக்குது இடுப்பில் சுற்றளவு. நான் கொஞ்சம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 22 இன்ச் அளவுக்கு இந்த பட்டியை நான் அழகாக தச்சு முடிச்சுக்கிறேன். அப்படி தச்சு முடிச்சுட்டு இந்த பட்டி என்ன பண்ணணும், உள்பக்கம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். உள்ள லைனிங் எதுவும் வைக்கல, அதனால் அப்படி டபுளாக மடிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மொத்தம் அந்த பட்டி எடுத்திங்கன்னா அப்படி மடித்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதை இப்படி வச்சு உள்ள நாடாக வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு தையல் போடுறேன். நம்ம நாடாக வச்சு தைக்கும்பொழுது தான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் எலாஸ்டிக் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து படிமான தையலாக இருக்கிறதுக்காக இதுக்கு மேலேயே அப்படியே இன்னொரு தையல் நான் போடுறேன். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த முந்தானை பின் பண்ணுற இடத்துல ஷோல்டர்கிட்ட சும்மா ஜஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணனா, இந்த saree ஃபினிஷிங் எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் தைச்சி முடித்தா. இப்போ இந்த சாரியை நான் பெரியவங்களுக்கு கட்டி காமிச்சேன்ல உங்களுக்கு, அதேமாரி தான் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம போட போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது உள்ளே இன்ஸ்கர்ட் வேண்டியதில் ஜஸ்ட்டு 3/4 இல்லை லெக்கின்ஸோ இது மாதிரி போட்டாலே போதுமானது. இதை பாருங்கள், இப்படியே சுற்றி மேலே ஷோல்டர்கிட்ட அதை கொண்டு வரணும். அதை உங்களுக்கு கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். என்னங்க, இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.